திமுக விட்டு அவர் எப்போவே விலகிட்டார். பனையூர் பாபு போய் கட்சியில் சேர்ந்தார். அன்னைக்கு அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவருக்கு ஏன் திமுகவின் மீது இன்னும் அவர் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா, தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை. எடப்பாடியே ஒரு நாளைக்கு கிளம்பி தாவேகாவுக்கு நான் ஆதரவு தரேன். அதிமுகவை இன்னைக்கு மாணிக் தாகூர் அவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. தாவேகாவில் அது நடக்காது. நாளைக்கு சீட்டே கொடுத்தாலும் காசெல்லாம் அவங்க எந்த வகையிலையும் செலவு பண்ணுங்க. அது நீங்கள் என்ன கொள்கை பேசினாலும் இந்த கட்சிகளுக்கு அங்கே எங்கேயோ வலிக்குது. அதனால தான் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கு. இதுக்கும் லயலமணிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்துலேருந்து போகிற பக்கமெல்லாம் அடி வாங்கினார். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பையன் ருத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு போகணும், துண்ணூறு வச்சுட்டு போகணும் அப்படின்னு பேசின வாய் இதே வாய் தான். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் ஆசிரியர் விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ஆரம்பத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றா கூட திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். திமுக சார்பு நிலை தான் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ போக போக சீமான் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் குழாவறாங்க. அதெல்லாம் கேட்குறதில்ல, என்னை தான் நீங்கள் கேட்குறீங்க, திருமாவளவனை யாரும் உரசி பார்க்க முடியாது அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கிறாரு. திமுக விட்டு விலகி போகிறாரா திருமா அவர்கள்? திமுக விட்டு அவர் எப்போவே விலகிட்டார். பனையூர் பாபு போய் கட்சியில் சேர்ந்தார். அவருடைய அன்னைக்கு அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு பெரிய பிளவு ஏற்கனவே ஏற்பட்டுடுச்சு. இப்போ அவர் தாவேகாவுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறார். அதுதான், அதாவது அமைச்சரவையில் ஒரு மாற்றமோ அல்லது அவர்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. இது நம்ம ஒரு உறுதிப்படுத்தாத நம்ம சொல்ல முடியாது. அவர் தொடர்ந்து நான் அவர் மேலே வந்திருக்கிற குற்றத்தை எல்லாத்துக்கும் சொன்னார். இன்றைக்கி இப்போ அருண் அவர்கள் டிவிஎஸ்சியில் இருக்கிறது கூட நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு அவர் பேர் அடிபட்டுச்சு, அப்போ ஒவ்வொன்றா அவர் சொன்னார். அப்படி இருக்க பொழுது அவருக்கு ஏன் திமுகவின் மீது இன்னும் அவர் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா, தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். அது சீட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதித்துவத்திலேருந்து ஆரம்பித்து வேறு ஏதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்பை, இல்லைன்னா எங்களுக்கு பாருங்கள் ஒரு ஆப்ஷன் ஓப்பனிங் அப்படின்னு. ஆனால் அங்கே அவரே சொன்னார், என்னை எப்பயே அனுப்பிட்டாங்க. பனையூர் பாபா அவர் சேர்த்துக்கிட்ட பொழுது அவர் பல்வேறு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அவர் இப்போ ஆராசா அவர்கள் மிக கடுமையாக, நம்மளால் வெளியில் ரிப்பீட் பண்ண முடியாத அளவுக்கு மிக கடுமையாக விசிக்க விமர்சித்தார். அதுமாதிரி இப்போ கொடுத்துருக்குற முதல்ல மினிஸ்ட்ரியை ஏற்றுக்கும் பொழுது அவர்கள் இருந்த மனநிலை வேறு. இன்றைக்கி 1 இயர்ஸ் அவர்கள் அப்படியே அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதற்கப்புறம் அந்த துறை சார்ந்து அவர் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, இன்றைக்கி இப்போது வைகோ அவர்கள் எல்லாம் அங்கே வந்துட்டார். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னுமே என்னென்னலாம் நம்ம அடுத்தடுத்த தேர்தலில் பார்க்க நாம் எப்போ வேலை பார்க்க போகிறோம். நமக்கு அதாவது அவர் குழப்பமெல்லாம் இல்லை, தெளிவாக தான் இருக்கிறார். ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறார். நேற்று கூட எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க. திமுக அதிமுக களவாணி இல்லை, எங்கள் எம்எல்ஏவை களவான்ட்டு போனது விஜய் தான் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. செங்கோட்டையன் லீமா ரோஸோட சந்திப்பு இன்னும் அதிமுக எம்எல்ஏ தாவேகாவை நோக்கி கொண்டு போகிறக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, லீமா ரோஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து, சீனியர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அவர் தன்னை போய் எனக்கு வாய்ப்பே இல்லை. அது வேறு மாதிரியான ஒரு ஃபார்மல் ஒரு சந்திப்பாக இருக்கலாம். ஏன்னா கட்சியினுடைய இணைப்பு அல்லது கட்சிக்கான எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் புஷி ஆனந்த் அவர்கள் தான் முடிவெடுக்கிறார். ஒன்று. அதே மாதிரி வேறு ஏதாவது விஜய் அவர்களுக்கு போய் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் போட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் மூலிமா அவர் செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இதில் ஒரு பெரிய அளவில் அதேமாதிரி கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் போனாலும் சரி, கடைசியாக தான் லீமா ரோஸ் போவாங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்ற தகவல் அவங்களுக்கு தேவை. அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஒருவேளை கட்சி எடப்பாடியே ஒரு நாளைக்கு கிளம்பி தாவேகாவுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு ஒரு வேளை வந்தால் வேணால் அப்போது வருவாங்க லீமா ரோஸ். மற்றபடி இவங்களும் சேர்த்திக்க மாட்டாங்க, அந்த தேவையும் இல்லை, அவங்க அங்கே இருப்பாங்க. ஒரு கட்சி அழிக்கணும்னா அதுக்கு பிஹெச்டியை கொடுக்கலாம் எடப்பாடிக்கு அப்படின்னு மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக வேற யாரையும் கொடுத்துட்டு போயிடலாம்லப்பா எடப்பாடி அப்படின்னு. நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு டிடிவி தினகரன் வர்ணித்தது போல தான், எங்கேயே இருந்த ஒரு சிறகு இன்னைக்கு ஒரு உச்சாணி கொம்பில் அமர்ந்துருச்சுன்னா. ஏன்னா பிஜேபியிலையும் இந்த திருவள்ளூருக்கு காவி சாவியம் போட அதுக்கான டிசைனிங் அன்றைக்கி பண்ணும்போது ஐடி விங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் சிடி நிர்மல்குமார் தான். அதே மாதிரி இன்றைக்கி அதிமுகவை அவர் இதுக்கு முன்னால் திமுக அப்படி தான் சொன்னார். நீங்கள் அவர் ஸ்டாலின் அவர்கள் பேசாமல் அரசியல் விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்களை நீங்கள் அங்கேருந்து எவ்வளோ பேர் உருவணும்னு பார்த்துட்ருக்கிறீங்க.
உங்கள் ஆட்சியை கலைப்பதற்கு என்னென்னு திமுக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதை வந்து செந்தில் பாலாஜி மீது சொல்கிறீங்க. தினம் இது வரைக்கும் ஒரு 12 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போது திமுக உங்கள் மீது ஏதோ ஒரு வன்மத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் இப்போ கரூர் சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் பல பேரும் அதிமுகவிலிருந்து அதிகமாக இதுதான் கிட்டத்தட்ட அதிமுக அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. அதாவது ஆதவர்ஜனா ஒரு பொது மேடையிலேயே சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இது நீங்கள் வந்து கடைசியாக உங்களுடைய ஒரு என்ன ஆகும்னு தெரியாது. இன்றைக்கும் அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் உருவீங்க? 41 பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் இப்போ சிவி சண்முகம் ஒரு முறை இப்போ சமீபமாக கேட்டிருந்தார், நான் அதிமுகவில் இருக்குன்னு அவர் கேட்டு சொல்லுங்கன்னு. இது வரைக்கும் அதற்கான ஒரு பர்ஃபெக்ட் ரிப்ளை கிடைக்கல. அவங்க இன்னும் அதிருப்தியாளர்களாகவே இருக்கிறாங்க. வேலுமணி அவர்கள் அதிருப்தியாகவே இருக்கிறார். இன்னும் ஒரு 4-5 பேர் அதிருப்தியாக இருக்கிறாங்க. அவர்களை வந்து இவர் சமாதானப்படுத்தவும் முயற்சி பண்ணலை. உட்கட்சியில் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போ பாமகவுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? நமக்கு ஏதோ அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை. எப்படி தான் சரி. இப்போ அருள் புலம்புறாரு, அவர் முன்னாள் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ. அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு. அவர் நான் கம்முன்னு நம்ம தாவேக்காவுக்கு போயிடலாமா, இதெல்லாம் நீங்கள் முன்னாலே தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏங்க எனக்கு நல்ல ஆஃபர் வந்துச்சு அப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கே முதல்ல வந்து ஒரு கூட்டணி நீங்கள் பாருங்கள், கூட்டணி அச்சாரம் போட்டோம், கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பாருன்னு குமாரபாளையம் மீட்டிங்கில் எடப்பாடி அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவரை நீங்கள் உங்கள் கூட்டணி வைக்க முடியாமல் போயிடுச்சு, எதுவும் நடந்து போச்சு. முதல்ல உங்ககிட்ட தான் கேட்டதா தகவல். நீங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்தலை. அதற்கு பிறகு மறுபடியும் ஒருங்கிணைஞ்சு உங்கள் கட்சிக்காரர்களுக்கு என்ன தான் பிரச்சனை? அதை வந்து இன்னும் மாணிக் தாக்கூர் சொல்வதெல்லாம் காங்கிரஸ் எங்கே இருந்துச்சு? அங்கே திமுக சூர்யா வெற்றி கொண்டு தான் சொன்னார். அவங்க கோமாவில் இருந்தாங்க, நாங்கள் ஹார்லிக்ஸ் போனுட்டா எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து உழைக்க வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதனால் காங்கிரஸ் வந்து பிஜேபி பேசுவது சரியாக இருக்கும், பிஜேபி காங்கிரஸ் பேசுவது நேஷ்னல் பாலிடிக்ஸ் சரியாக இருக்கும். அதிமுகவை இன்றைக்கி மாணிக் தாக்கூர் அவர்களெல்லாம் விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. அங்கே அவ்வளோ % தொண்டர்கள் இருக்காங்களா? திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து விட்டதுனால் ஒரு பெரிய அங்கேயே ஒரு அதாவது அடுத்த 5 எலெக்ஷனுக்கு 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அடுத்த 5 எலெக்ஷனுக்கு உண்டான ஒப்பந்தத்தெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வந்துட்டீங்க. அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆக முடியும்? நாளைக்கு சீட்டு பிரிப்புன்னு வரும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஆனால் எடப்பாடி அவர்கள் உட்கட்சி பிரச்சனையை மிக நிச்சயமாக சரி செய்ய வேணும். அவருக்கும் வந்து இந்த கட்சி அதிமுகன்றது ஒரு கட்சி நீடிக்கணும், நிலைக்கணும்னா அவங்க உட்கட்சி எல்லாத்தையும் திறந்த மனதோடு பேசணும். வேலுமணி அவர்கள் வந்து அவரும் ஓப்பன் மீட்டிங்கில் சொல்கிறார். அது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் நாங்கள் தாவேக அமைச்சர்களிட இடம் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை, அப்படி கிடையாதுன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாவர்கள் மாதிரி மாற்றி மாற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போ நீங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்து நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்போ நான் மிக சரியாக பதில் சொல்கிறேன். அது சொல்லலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன். என்னென்னா, இவர்களுக்கெல்லாம் வந்து கட்சி நிதி அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கும்போது ஒரு நாளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்ததே கிடையாது. அவங்க அதுக்கான நினைப்பே கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர்களுடைய சொன்ன தொகுதியில் இவங்க போட்டி வேட்பாளர் நின்று வந்ததெல்லாம் இருக்குது. இது பாமக பலமுறை அவங்க மேடைகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு சீட் அலர்ட் பண்ணுவாங்க, திமுக அதை ஃபாலோ பண்ணாது. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் ஜெயலலிதா கிட்ட அந்த மாதிரி பேசவே முடியாது. இன்றைக்கி விமர்சிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா விஷயங்களும் பொதுவாக விமர்சிப்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் எது நடந்தாலும் இப்போ விசிகாலாம் இன்னும் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது திமுக ஆட்சிக்கும் அப்படி தான் இருக்காங்க, இன்றைக்கி தாவே காட்சிக்கும் அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி அப்பப்போ அங்கங்கே அந்த எட்டி பார்க்குறது என்னென்னா, எனக்கு அங்கே ஆஃபர் இருக்குன்னு அதாவது ஒரு விட்டமின் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் இவங்களுக்கெல்லாம் வந்து பல்வேறு வகையில் சொன்னால் கோச்சுக்குவாங்க, கடினமாக வந்து இது பண்ணுவாங்க. தேர்தல் காலங்களாகட்டும், விசிகாவுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு கவனிப்புகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இங்கே வந்து மந்திரி ஆகிட்டாங்களே தவிர அது ஒரு வலுவில்லாத ஒரு துறை அவங்க நினைக்கிறாங்க, விசிகா நினைக்குது. அப்போ நமக்கு வந்து கவனிப்புகள் ஒரு வலுவான ஒரு துறை வேணும் எந்த வகையிலையாவது அப்படின்னு நினைப்பது. அது இந்த சமூக நலத்துறைன்னு மாற்றி கொடுத்தும் அவர்கள் இந்த டிமாண்டிங் போயிட்டுருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியுமே இதுக்கு ஆட்பட்டு விட்டதோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் இப்போ இவங்க ஐயுஎம்எல் மந்திரி சபையில் வாங்கியிருக்காங்க, நாம் ஏன் வாங்கக்கூடாது? தமிழ்நாட்டில் நாம் ஏன் ஒரு கூட்டணி மந்திரி சபையை அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு முதல் நாள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் தனித்து கூட நிற்போம், எங்களுக்கு தேவை ஏற்பட்டா. ஏன் சொல்கிறீங்க? இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள் எங்கேயோ டிமாண்ட் வச்சுருக்கீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலன்னு இப்போ அவரே மாற்றி பேசுகிறாரு. ஸோ அப்போது எல்லாருக்குமே
திமுக ஒரு பேட்டன் பண்ணியிருக்கு. அவங்க எப்பயுமே அதிகாரத்தில் பங்கு தர மாட்டார்கள். தேர்தலில் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் மாவட்ட செயலாளர் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா செலவெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. தாவேகாவில் அது நடக்காது. நாளைக்கு சீட்டே கொடுத்தாலும் காசெல்லாம் அவங்க எந்த வகையிலையும் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டே வேணால் நாம் ஒரு நாளும் யாருக்கும் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க போகிறதில்லன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வராது. இத்தோடு சேர்ந்து வந்தால் சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் நிற்க முடியும்னு ஒரு பேட்டனை வந்து அதிமுகவும் திமுகவும் கடந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்கு. அதை உடச்சிருச்சு. வாக்காளர்களுக்கு எப்படி பணம் கொடுக்க போகிறதில்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ கூட்டணி கட்சிகளுக்கும் பணம் கொடுக்க போகிறதில்லைன்னு தாவேகா முடிவு பண்ணியிருக்குது. அது வந்து நீங்கள் என்ன கொள்கை பேசினாலும் இந்த கட்சிகளுக்கு அங்கே எங்கேயோ வலிக்குது. அதனால தான் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, தாவேக்கால ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது, இப்போ ஜனநாயகன் பட விநியோகஸ்தருக்கு கொடுக்கும்போதும் சரி, கீர்த்தனா அவர்கள் அமைச்சர்களுக்கு கொடுக்கும்போதும் சரி, பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாடநூல் தலைவராக லயோலா மணி அவர்கள் நியமிச்சிருக்காங்க. இவர் மேலே வைக்கப்படுற விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா? அது அவர் தகுதியான ஆட்கள் தான் இல்லை. அது நம்ம தகுதியின்மை அப்படின்றது வந்து அவர்கள் செயல்படும் பொழுது தான் நம்ம சொல்லணும். அவங்க எப்படி செயல்படுறாங்க, அதில் அவர் வந்து எந்த விதமான ஊழல் இல்லாமல் செயல்படுறாரா அப்படின்றத பொறுத்து தான் நாம் விமர்சிக்கணும். அவர் ஒரு மாஸ்டர் டிகிரி படித்தவர் தான். அவர் வந்து எல்எல்பியோ பிஎல்ஓவும் படிச்சிருக்கிறார். ஸோ குவாலிஃபிகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குது? இதற்கு முன்னால் லியோனி, திண்டுக்கல் லியோனி அப்படின்னு அவர் ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு பிஎட் அவர் டீச்சர். அவர் அந்த டீச்சராக இருந்து அவர் இப்போ வந்து என்ன கரிக்குலம் டிசைனில் இருந்தாரா? இந்த பதவி அப்படின்றது வந்து இதுக்கு முன்னால் எனக்கு நினைவு சரியாக இருக்குன்னா திருமாவளவன் கூட ஒன்று இருந்தார், மைத்ரேயன் இருந்தார். முதல்ல இந்த நேத்து சுந்தர வடிவேலன் அவர்கள் வந்து இந்த பாடநூல் பிரிண்டிங் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேருதா அப்படின்றதுக்கான ஒருத்தர் தான். இப்போ வந்து இன்னும் கூடுதலாக செப்பல், அங்கே இலவசமாக விலையில்லாத பொருட்கள்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஜாமெண்ட்ரி பாக்ஸு. அதே மாதிரி சில அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம். அங்கே வந்து பிற மொழி உருது, தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரியான அத்தனை மொழிகளையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் முறையாக சேருகிறதா? பிரிண்டிங் தான். என்ன அவருக்கு ஒரு 20-25,000 ரூபா சம்பளம் இருக்கலாம், ஒரு காரு, ஒரு பிஏ, இந்த மாதிரியான வசதிகள், அவ்வளோதான். ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் ஒழிய இதில் வந்து ஒரு கொள்கை முடிவு அப்படி அதுக்கு தான் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் அதுக்கு ஒரு தனி குழு அவர் போட்டிருக்காங்க. அவங்க ரிவைஸ் பண்ணுறாங்க சிலபஸை சரியான. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த புத்தகம் அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் யார், அந்த டீச்சர் இந்த ஒரு ஸ்கூல் ஹெச்எம்மாக இருப்பாங்க, இல்லைன்னா அவர் யாராவது வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார், அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யார் இந்த புத்தகத்தை சிலபஸை டிசைன் பண்ணாங்கன்னு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு ஆய்வு கட்டுரை இதெல்லாம் எப்படி இருக்கலாம், சில நேரம் இப்போ இன்றைக்கி வந்து சமச்சீர் கல்வி இப்போ சிபிஎஸ்சியை பேஸ் பண்ணி கியூஆர் கோடெல்லாம் பண்ணி அவங்க உடனே இன்றைக்கி அதை வந்து நெட்டு ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இதுக்கான புக் டிசைனிங்கன்றதை தனியாக பண்ணுறாங்க. இப்போ மயில்சாமி எல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இதுக்கும் லயோலா மணிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்துலேருந்து போகிற பக்கமெல்லாம் அடி வாங்கினார் அவர். அப்படி பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்கள் இருந்தாங்க, அவர் எம்எல்ஏ இருந்துட்டு வந்தாருன்றது தவிர அங்கே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை அவர் செய்கிறதுனால வந்து என்ன தவிர எல்லாருக்கும் என்னென்னா நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருந்தோம், சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார், இன்றைக்கி பாரு ஒரு பதவிக்கு வந்துட்டார். அதுக்கு நம்ம அப்படியெல்லாம் எதையும் எடுத்துக்க முடியாது. இப்போது நீங்கள் இதை விமர்சனம் பண்ணாங்க, அதாவது வெங்கட்ரமணா அவர் ஜனநாயகன் ப்ரொடியூசர், அவரை நீங்கள் என்னங்க ஒரு கர்நாடகாரனை போய் நியமிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் கர்நாடகாரெலாம் கிடையாதுங்க, அவர் ஆந்திராக்காரங்க, என்னங்க வேற ஆளை ஒருத்தர் நியமிச்சிட்டீங்க, கர்நாடகாவில் இல்லைங்க ஆந்திரா தாங்க, ஆந்திரா அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஏன் அவர் என்னங்க பெருசாக கொள்கை முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு, அவரை போய் நீங்கள் வந்து பதவி அப்படின்னு அவங்களே வந்து விட்டுருங்க, ஏதோ எங்கள் கஷ்ட காலத்தில் கூட இருந்தாங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் சொல்கிறத அவர் போய் எங்கள் செல்ல போகிறார். அங்கேயும் ஆனால் அது ஒரு கேபினெட்டுக்கு அந்தஸ்தாகும். அங்கே ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க்கு அப்படின்றது இல்லைனாலும் உங்கள் கட்சியில் இப்போ ஆட்கள் பற்றாக்குறையோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கட்சியில் வந்து தொடர்ந்து பேசக்கூடியவர்கள்னு. அந்த வகையில் தொடக்க காலத்தில், அதாவது அவங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் அவர்களுக்கெல்லாம் எந்த வகையில் அளவில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ, ஒரு டிபேட்டில் பேசினாங்களோ, அப்போ ஆனந்தஜித் அவரை கூட வந்து ஒரு உறுப்பினராக அவரையும் சேர்த்திருக்காங்க. ஆனால் சில டிபேட்லாம் போய் பார்த்துருக்கேன். அவருக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்க தான் செய்யுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, அவர்களுக்கான தனித்திறமை, தனியான வாதத்திறமை, விஜய் அவர்களுடைய பேச்சு, அவர்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவர்களுக்கு அவர்களுடைய கொள்கை விளக்கங்கள், என்ன பெருசாக கொள்கை பேசிட்டாங்க, மூட்டு கொடுக்குறது தான் வேணா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க திருப்பி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அவருக்கான எந்த கொள்கை அவருக்கு அந்த எல்லாம்
எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த ஈழப் போராட்டங்களில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டதில் அவருடைய பங்களிப்புன்றது தனிப்பட்ட உணர்வுன்றது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையிலையும் நம்ம குறைச்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் மேலே வைக்கிற 2 விமர்சனம் வந்து அவர் சமுதாயத்தை நோக்கி தான் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னும், பாஜகவில் இருக்கிறதால மத அரசியல் தான் அவர் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. இப்போ பொள்ளாச்சியில் நடந்த மாநாட்டில் சாதியும் மதத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்வதன் மூலிமா அவர் மேலே பூசப்பட்ட சாயத்தை வந்து தொடச்சேரியருக்கு தான் அப்படி பேசியிருக்கிறான்னு நம்ம வச்சுக்கலாமா? அரசியல் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணும், இயங்கணும். அதுதான் எல்லாருக்கும் பொதுவானது. அது வந்து தமிழ்நாட்டில் திராவிட அரசியலும் அதை முதன்மையாக தான், அதாவது தேர்தல் கூட்டணிகள்னு வரும்பொழுது அவங்க எல்லா ஒரு 1% 1% கூட விட்டுறக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சி அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் இது எல்லாத்தையும் சேர்த்துன வரலாறும் திராவிட கட்சிகளுக்கு உண்டு, குறிப்பாக கலைஞருக்கு உண்டு. ஆனால் ஒரு தொகுதியில் ஒருத்தரை இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு பார்க்காம நிற்க வச்சு ஜெயிக்க வச்சது எம்ஜிஆருக்கு உண்டு. இன்றைக்கி விஜய் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அண்ணாமலையை வந்து இப்போ இப்படி பேசியிருக்கிறார். அப்படி பேசுனதை நம்ம வரவேற்க தான் செய்யணும். இவரே தான் பேசினார், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பையன் ருத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு போகணும், துண்ணூறு வச்சுட்டு போகணும் அப்படின்னு பேசின வாய் இதே வாய் தான். அது எப்படி? அப்போ நீங்கள் ஒரு கட்சி எங்கே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க. இன்றைக்கி இப்படியெல்லாம் பேசினா தான் எடுபடுன்னு நினச்சி பேசுகிறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. சாதி ஒழிப்பை பேசாமல் வீட்டிலே விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேக பார்வை வந்து அப்படின்னு வந்து அது இன்னும் அடுத்த ஆராய்ச்சிக்குரியது. நம்ம தவிர்க்க முடியாத அப்படி இப்படின்னு எதையோ அவர் வந்து திருமணம் வந்து எதோ நிறைய பேசுவாங்க. நம்ம அதுக்குள்ளே இன்னொரு கட்டத்தில் நம்ம போவோம். இவர் தான் வந்து ஒரு பெண்ணும் அந்த மத மாற்றத்தில் வற்புறுத்தி இறந்து போனாங்கன்றது இவர் தான் சொன்னார். ரொம்ப சமீபமாக தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் நீங்கள் வந்து இந்து அடையாளத்தோடு தான் நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னார். இப்போ உள்ளே வச்சுட்டு வர்றேன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா இந்த அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது அப்படின்னா இப்போ இந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப அரசியல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். பாஜக தோல்வி பார்த்துருப்பார் கடந்த. ஆமாம்மா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வந்து சார்ந்திருக்கீங்கனாலவே நான்லாம் அதை முட்டு கொடுக்க முடியாது, இந்த தலைவர் பதவின்றது வெங்காயத்துக்கு சமம் அப்படின்னு எல்லாம் உச்சரித்தவர் தான் அண்ணாமலை. ஆனால் இன்றைக்கி இது அதாவது பாஜகவிற்கு அப்படின்னு என்ன இருக்குது, ஒரு மத சாயம் இருக்குது அப்படின்னா அதையே தான் தூக்கி பிடிச்சவங்க. அது இந்துக்கள் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. நாடு முழுவதுமே ஒரு எம்பி கூட முஸ்லீம் கிடையாது, அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை தவிர்த்து இங்கே தமிழ்நாட்டில் அப்படி அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்கிறார். இன்னும் நிறைய வருவார். நான் ஒரு அம்பேத்கருக்கு வந்து மாலையிடுவதும் பெரியாருக்கு கூட மாலையிடும் நாட்களையெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அச்சுராஜா பெரியார் புகழ்ந்தும் பேசியிருக்காங்க. அச்சுராஜா போன்றவர்கள் தான் மிகப்பெரிய அப்செட்டுக்கு ஆளாகலாம். பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க சார். நேயர்களுக்கு உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே, நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.